நீங்க எல்லாரும் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுலயும் ஒரு அம்மா உன் காதுல ரகசியமா என்னவோ சொல்லிச்சே, அதை கேட்டதும் நீ கூட வெக்கப்பட்டு சிரிச்சியே. அதை தெரிஞ்சுக்கலனா என் தலையே வெடிச்சிரும். சார் ப்ளீஸ் 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 சொல்லனு. சரி, அந்த பக்கம் திரும்புங்க, நான் சொல்றேன். நீ என் கண்ணை பார்த்தே சொல்லு. அவசரப்பட்டு குழந்தை பெத்துக்காதீங்க. ஒரு வருஷம் கழிச்சு சொந்த கால்ல நின்ன பின்னாடி 1க்கு 2 பெத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. பொம்பளைங்க இப்படி இல்லாம பேசிக்குவீங்க? இதுவும் பேசுவோம், இன்னமும் பேசுவோம். நீங்க ஆம்பளைங்க மட்டும் என்ன சும்மாவா? என்னெல்லாம் பேசிக்கிறீங்க? காது கொடுத்து கேட்க முடியுதா? நாங்களாவது டீசென்ட்டா பேசுறோம். அது சரி. அப்புறம் அப்புறம் ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த பாயில படுக்கிறீங்க, நான் இந்த பாயில படுக்க போறேன், அவ்வளவுதான். ஓ, குட்டியம்மன் ஞாபகம் இருக்குல்ல? குட்டியம்மா தாயே. நீங்க தூங்கும் போது பார்த்தா ஒரு குழந்தை தூங்குற மாதிரி இருக்கீங்க. உங்க மனசு குழந்தை மனசுதான் சார், கள்ளங்கபடமே இல்லாத குழந்தை மனசு. நினைச்சா இந்த கிராமத்தைய விலை பேசலாம். ஆனா எனக்காக விறகெல்லாம் உடைச்சு போடுறீங்களே சார். என்னைக்கும் நம்ம கை இப்படி சேர்ந்தே இருக்கணும் சார். இருந்த கை ஏன் சார் இப்படி இருக்கு? விறக உடைச்சதுனாலயா சார்? எல்லாம் எனக்காக தானே சார். இத்தனைக்கும் என்னால உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனாலும் உங்க லவ்ல ஒரு இம்மி அளவு கூட குறையிலையே சார். உங்க லவ்வுக்கு முன்னாடி என் லவ் எல்லாம் தூசு சார். எல்லாரும் சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லுவாங்க, உனக்காக உயிரை கொடுப்பேன்னு. ஆனா நீங்க நிஜமாவே உயிரை கொடுக்கவே தயாரா இருக்கீங்களே சார். யோசிச்சு பார்த்தா உங்க அன்புக்கு நான் தகுதி ஆனவளான்னு கூட சந்தேகமா இருக்கு சார். நீங்க எப்பவும் என்ன சந்தோஷமா வச்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். உங்களை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்க என்னால முடிஞ்சா அதுதான் சார் இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைக்கிற பெரிய சந்தோஷம். என்ன சொன்னு? தூங்கலையா நீ? என்ன நடுராத்திரில என்ன தூங்க வச்சுட்டு ரொமான்ஸா? அம்மா குட்டியம்மா தாயே. மாமி, காஃபி. ஓ,
தேங்க்யூ. யூ வெல்கம். என்ன இன்னைக்கு காஃபி எல்லாம் கொண்டு வந்து குடுக்குற? அம்மா, அண்ணன் வீட்ல இல்லாதப்ப நான் தானம்மா கொடுக்கணும். அவன் இருந்தாலும் நீயும் கவனிச்சுக்கலாம் இல்ல? ஆ. மான்சி. என்ன சந்திரா, ம். மாமின் லாக்கு மட்டும் தான் காஃபி போட்டு கொடுப்பியா என்ன? எனக்கு கிடையாதா? உனக்கு இல்லாமையா? இரு கொண்டு வரேன். ஹே, நோ நோ, சிட். சும்மா தான் கேட்டேன். எனக்கு மட்டும் காஃபி கொடுத்துட்டு உனக்கு குடுக்கலனா நீ அவனை சும்மா விட்டுடுவியா? அது எப்படி விடுவேன்? அம்மா எவ்ளோ இம்பார்ட்டன்ட்டோ வைஃபும் அவ்ளோ இம்பார்ட்டன்ட் தானே மாமின் லா. இன்னைக்கு ஆரம்பமே களை கட்டுது. இனி என்னெல்லாம் நடக்க போதோ? வாங்க. அண்ணனும் அண்ணி இல்லாம போர் அடிக்குதுல்ல? அதான் இன்னும் 2 நாள்ல வந்துருவாங்கல்ல சார். பங்கஜ், சூர்யாவும் அனுவும் எங்க போயிருக்காங்கன்னு நிஜமாவே உனக்கு தெரியாதா? அம்மா, தெரிஞ்சவங்க கிட்ட நான் சொல்ல மாட்டேனம்மா. சொல்ல மாட்டீங்க பங்கஜ். ஒரு விஷயத்தை சீக்கிரட்டா வச்சுக்கிறதுல நீங்க எவ்வளவு அழுத்தோன்னு எனக்கே தெரியும். அப்படிலாம் எதுவும் இல்ல மீராஜி. என்னாச்சு சுப்பு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? சம்பந்தியமா பேப்பரை பாத்தீங்களா இல்லையா? சுப்பு, முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க. மேடம், நீங்க பேப்பரை பாத்தீங்களா இல்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நான் எதுக்காக நடிக்கணும்? சுட்டு போட்டாலும் சிலர் மாதிரி நடிக்கலாம் எனக்கு வராது. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். வந்ததுல இருந்து இப்படியே பேசிட்டு இருந்தா நாங்க என்னன்னு புரிஞ்சுக்கிறது? பேப்பர்ல சூர்யா சார் போட்டோ வந்திருக்கு. எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்லிதான் இந்த போட்டோ வந்த விஷயமே எங்களுக்கு தெரியும். சூர்யா சார் எங்கன்னு உங்க யாருக்குமே தெரியல. ஆனா அவர் போட்டோ மட்டும் பேப்பர்ல வந்திருக்கேன். உங்களெல்லாம் நாங்க எப்படி நம்புறது? புஷ்பாமா, நாங்க ஏன் உங்ககிட்ட மறைக்க போறோம்? எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எனக்கு முதல்ல இருந்தே உங்க மேல ஒரு டவுட் இருந்துச்சு பங்கஜ். சார் எங்க போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அட்லீஸ்ட் எங்க கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல பங்கஜ். நிஜமாவே எனக்கு தெரியாது மீராஜி. 2 நாள் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு மட்டும்தான் சார் என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. எங்க போறாருன்னுலாம் எதுவும் என்கிட்ட சொல்லல. சார் ஏன் இப்படி பண்றாரு பங்கஜ்? எங்கேயோ ஒரு கிராமத்துல விறகு வெட்டணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா? இங்க அவருக்காக ஒரு பெரிய சாம்ராஜ்யமே காத்துட்டு இருக்கு. அவர் அடுத்து என்ன செய்ய போறாருன்னு பாக்குறதுக்கு ஒரு பெரிய பிசினஸ் உலகமே காத்துட்டு இருக்கு. அவர் என்னடானா எந்த கிராமத்துல இருக்காருன்னு நம்ம யாருக்குமே தெரியல. சூர்யா ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? எல்லாரும் எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்றீங்க. முதல்ல யாராவது ஒருத்தர் சூர்யா சாருக்கு போன போடுங்க. என் பொண்ணு எங்க இருக்கான்னு கேளுங்க. அவ எப்படி இருக்கான்னு கேளுங்க. அவ நல்லா இருக்கான்னு தெரிஞ்சாதான் எங்களால நிம்மதியா இருக்க முடியும். கண்டிப்பா அவங்க 2 பேரும் நல்லா தான் இருப்பாங்க. எப்படி? அவரு விறகு உடைச்சுக்கிட்டு என் பொண்ணு 10 பாத்திரம் தேய்ச்சுக்கிட்டா? அங்கிள், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பொண்ண பெத்தவன் சார் நானு. என் நெஞ்சு படுற வேதனை எனக்கு தான் தெரியும். உங்களுக்கா தெரியும்? பின்ன மாப்பிள்ளை எங்க இருக்கான்னு உங்க யாருக்கும் தெரியல. என் பொண்ணு எங்க இருக்கான்னு எங்க 2 பேருக்குமே தெரியல. அப்புறம் எப்படி சார் நிம்மதியா இருக்க முடியும்? எங்க ப்ரோயின்ல ஒரு மெச்சூர்ட் பர்சன். எங்க இருந்தாலும் அனுவ ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துப்பாரு. ஒத்துக்குறோம். ஆனா அவங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிய வேண்டாமா? பொண்ணை பெத்தவங்களா எங்களுக்கு அந்த உரிமை கூட கிடையாதா? புஷ்பா, நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். ஆனா உங்களுக்கே தெரியும், சூர்யா ஒரு விஷயத்த பண்ணா அதுல நிறைய காரணம் இருக்கும். காரணம் என்ன காரணம்? எல்லாம் ஒரே காரணம் தான். அது அனுதான். அனு வரத்துக்கு முன்னாடி
சூர்யா சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போயிட்டு இருந்தாரு. இப்போ எந்த கிராமத்துல எங்க விறகு வெட்டிட்டு இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. எங்க இருந்து சூர்யா சாரை இந்த அணு எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான்னு பாத்தீங்கல்ல? இத பாருங்க மேடம், நான் போன தடவையும் ரொம்ப பொறுமையா சொன்னேன், இந்த தடவையும் ரொம்ப பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா என் பொண்ண குத்தம் சொல்றதை இதோட நிறுத்திக்குங்க. என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. அத நான் சொல்லணும் சார். நீங்க தான் பாக்குறீங்கல்ல நிலைமை இப்போ என்ன நடக்குதுன்னு. இந்நேரம் உலகமே இதை பார்த்து தொலைச்சிருக்குமே. எப்படி 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 உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னா சூர்யா சார் உங்க காலனில வந்து தங்கணும்ல? அப்பவும் இப்படிதான் நடந்தது. சோஷியல் மீடியா முழுக்க சூர்யா சாரை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பேப்பர்லயே வந்தாச்சு. எவ்வளவு பெரிய கிங் மேக்கர் தெரியுமா சார் அவரு? அவரு ஒரு போன் பண்ணா ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து சிஎம் வரைக்கும் லைன்ல வந்து பேசிட்டு இருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? இப்போ விறகு வெட்டிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நானா இல்ல பங்கஜா இல்ல இங்க உள்ளவங்களாமா? இதுக்கெல்லாம் காரணம் உங்க பொண்ணு தானே. உண்மையை சொன்னா அதை ஏத்துக்கோங்க சார். சும்மா தேவையில்லாம என்கிட்ட எரிஞ்சு விழுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. சும்மா எல்லாத்துக்கும் ஏன் பொண்ணுதான் என் பொண்ணு மேல எல்லாத்தையும் சொல்லாதீங்க. சரி, என் பொண்ணு காரணமாவே இருக்கட்டும். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நிறுத்திட்டு வீட்டுக்கு போலான்னு சூர்யா சாருக்கு சொல்ல தெரியாதா? இப்பதான் மான்சி மேடமே சொன்னாங்கல்ல, அவரு ரொம்ப விவரமான பெரிய மனுஷன்னு. அவர் என்ன சின்ன குழந்தையா? ஒரு மிட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லி சொல்றதெல்லாம் செய்ய வைக்கிறதுக்கு. உங்களுக்கு என் பொண்ண ஏதாவது சொல்லணும், அதுக்கு ஏதாவது காரணம் வேணும். அதுக்குதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. சார் சொன்னாலும் உங்க பொண்ணு கேட்கணுமே. அத நான் சொன்னா குத்தமாயிடுது. அதுக்காக சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லாம இருக்க முடியாது. சரி மீரா. சரி, இப்போதைக்கு இந்த பேச்சு வேண்டாம். சந்திரா, முதல்ல சூர்யாக்கு போன போடு. அம்மா, அண்ணா போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஐயோ மகமாய், என் பொண்ணு எப்படி இருக்காளோ என்னமோ. ரொம்ப சென்டிமெண்ட் ஆகாதீங்க ஆண்டி. நிச்சயமா அனு நல்லா இருப்பா. இப்படியே குத்து மதிப்பா எங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருங்க. நாங்களும் எங்க மனசை தேத்திக்கிட்டே இருக்கோம். புஷ்பா, வா புஷ்பா. சுப்பு, அங்கிள். புஷ்பா, என்னப்பா இதெல்லாம்? இப்படி எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. இந்த சூர்யாவாவது ஒரு போன் பண்ணி எங்க இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி இருந்தா அவர் என்கிட்டயே சொல்லிட்டு போயிருப்பாரேம்மா. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சார் அப்படி சொல்லாம போயிருக்காரு. அவங்க பொண்ணை பெத்தவங்க இவ்வளவு யோசிக்கிறாங்கன்னா சூர்யா சாரை பத்தி நல்லா தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமாம்மா? ஆனா பங்கஜ், அவங்க கேள்வி மேல கேள்வி கேட்கும்போது நம்மளால ஒரு பதில் கூட சொல்ல முடியல. பொண்ணை பெத்தவங்க மனசு என்ன பாடுபடுங்கிறது எனக்கு தெரியும். நான் பொதுவா தான் சொன்னேன். எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி வந்துட்டோம்மா. இன்னும் 2 நாள் தானேம்மா, பாத்துக்கலாம். இப்படியேதான் அனு கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் 2 நாள் தான் 2 நாள் தானு. எத்தனையோ 2 நாள் போயாச்சு. ஆனா இன்னி வரைக்கும் எதுவும் நல்லதா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. மீரா, உன் மனசுல இருக்கிறத நீ சொல்ற, அத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதெல்லாம் இனிமே சுப்பு புஷ்பா இருக்கும்போது அவங்க எதிரில பேசாத. அதுவும் அவங்க பொண்ணு புதுசா கல்யாணம் ஆகி வந்த இந்த நேரத்துல நீ இப்படியெல்லாம் பேசலாமா மீரா? அவங்க மனசு என்ன பாடுபடும்? எது உண்மைன்னு யாராவது அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டாமாமா? யாருமே சொல்லலனா அவங்களுக்கு எப்படி புரியும்? அதனாலதான் என் பேரு கேட்டாலும் பரவாயில்லன்னு அவங்களுக்கு எது புரியணுமோ அதை சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க இப்படி சொல்றதுனால வீணா கன்ஃபியூஷன் தான் வருது மீராஜி. அம்மா சொல்ற மாதிரி நீங்க அவங்க முன்னாடி சைலண்டா இருக்கிறது தான் நல்லது. ஓகே பங்கஜ், இனிமே நானும் சைலண்டா இருக்கவே ட்ரை பண்றேன். அப்பவாவது இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி சூர்யா சார் சந்தோஷமா இருக்காரான்னு நானும் பாக்குறேன். அப்படி நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான்.
போய் பல் தேய்ச்சிட்டு வாங்க. அனு, ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்குல்ல? அதுக்கு தான் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன்ல. நீங்க பல் தேய்க்கிறதுக்குள்ள அது ரெடி ஆயிடும். பொண்டாட்டினா நீ தான் சூப்பர் பொண்டாட்டி. எனக்கா வேணும்? ஒண்ணும் வேணாமா. ஏம்மா, கல்யாணம் ஆன பொண்ணு தண்ணி வைக்கிறேன் வந்து குளிங்கன்னு இப்படியா சொல்றது? வேற எப்படிக்கா சொல்லணும்? நல்லா கேட்டப்போ, பொண்டாட்டினா புருஷனுக்கு தண்ணி வைக்கிறதோட வேலை முடிஞ்சிராது. அவரு கூட போய் நின்னு தலைக்கு தண்ணி ஊத்தி தலைய தேய்ச்சி விட்டு முதுக தேய்ச்சி விட்டு நல்லா குளிப்பாட்டி விடணும். குளிப்பாட்டி விடணுமா? பின்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு களைச்சு வீட்டுக்கு வர புருஷனுக்கு இந்த மாதிரி ஒத்தாசை கூட பண்ணலனா என்ன பொண்ணு நீ? ஓ, இதெல்லாம் வேற பண்ணணுமா? கூட்டுறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு போய் அவருக்கு முதல்ல முதுகு தேய்ச்சி விடு. சார், தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. ஓகே. இருங்க சார், நானும் வரேன். நீ எங்க வர? உங்க கூட தான். நான் குளிக்க பாத்ரூமுக்கு போறேன். நானும் அங்கதான் வரேன். உனக்கு என்னாச்சு இன்னைக்கு? நேத்துல இருந்தே ஒரு மார்க்கமா இருக்கியே. எல்லாம் நல்ல மார்க்கமா தான் இருக்கேன். வாங்க. அனு, நானே குளிச்சுக்குவேன். நான் என்ன சின்ன குழந்தையா? ஒரு பொண்ணுனா ஒளைச்சு களைச்சு வர புருஷனுக்கு வெந்நீர் வச்சு முதுகு தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி விடணும். அப்பதான் அவ பொண்ணு. இது என்ன புதுசா இருக்கு? உங்களுக்கும் எனக்கும் தான் இது புதுசு. ஊரெல்லாம் காலங்காலமா இப்படிதான் இருக்காங்க. இந்த கிராமத்துக்கு வரலனா இது எனக்கு தெரியாமலே போயிருக்கும். ஆஹா, இது தெரியாம இத்தனை நாள் நானே குளிச்சுக்கிட்டு இருந்தேனே. எவ்வளவு நாள் வேஸ்டா படிச்சேன். மிஸ் பண்ணிட்டியா சூர்யா? சூப்பரா இருக்கும். வா, வந்து சீக்கிரம் முதுகு தேய்ச்சி விடு. அதானே பார்த்தேன். சும்மா சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா உடனே வான்றீங்க. ரொம்ப தான். ஏய், சும்மா இருந்தவங்கிட்ட வந்து இவ்வளவு தூரம் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போற. வந்து குளிப்பாட்டி விட்டு போ. சார், ஆக்சுவலி ஒவ்வொரு நாள் குளிக்கும் போதும் நினைச்சுக்குவேன், நடு முதுகுல கை எட்டவே மாட்டேங்குதேன்னு. இப்பதான் புரியுது கடவுள் பொண்டாட்டின்னு ஒருத்திய ஏன் படைச்சிருக்கான்னு. கம்மனு, என் முதுக தேய்ச்சி விடு. இந்த கிராமத்துக்கு வந்து நான் என்ன கத்துக்கிட்டனோ இல்லையோ, நீங்க நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. பக்கத்து வீட்டாக்கா சொல்லுச்சேன்னு கொஞ்சம் ஜாலியா உங்ககிட்ட பேசினா உடனே வந்து குளிப்பாட்டி விடுன்றீங்க. குட்டியம்மன் ஞாபகம் இருக்குல்ல? போங்க, போய் குளிச்சிட்டு வாங்க. அனு, ஒரு ஐடியா. நீ முதுகு தேய்ச்சி விடுவியா? அதுக்கு வசதியா ஐயா இன்னைக்கு லீவு போட்டுருவானா? எப்படி, செமையா இருக்குல்ல? வேலைக்கு சேர்ந்து இன்னும் முழுசா ஒரு நாள் கூட ஆகல. வாங்குறது 300 ரூபாய் கூலி. அதுல 2வது நாளே லீவா? 300 ரூபாய் கூலி தான் வாங்குறோங்கிறதுக்காக ஒரு மனுஷன் தன் பொண்டாட்டிய கொஞ்சமா இருக்க முடியும்?
குட்டி அம்மன். குட்டி அம்மன், என் கையை இப்படி கட்டி போட்டியே. நான் குளிச்சுட்டு வரேன். ஓகே?